தமிழக மக்கள் அனைவருக்குமே வணக்கம். பெண்கள் அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா, ரூபாய் 5,00,000 வரை வட்டி இல்லா கடன் அப்படின்றது குடுக்குறாங்க. நீங்க ஆண்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும், உங்க வீட்ல இருக்கக்கூடிய பெண்கள வைத்து இந்த ரூபாய் 5,00,000 வரை வட்டி இல்லா கடன் அப்படின்றத பெற முடியும். இது யாருக்கெல்லாம் குடுக்குறாங்க? எதன் அடிப்படையில் குடுக்குறாங்க? அப்படின்ற முழு விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல்ல நெறைய பேர் பார்க்குறீங்க. ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாமயே பார்த்துட்டு இருக்கீங்க. முடிஞ்ச அளவு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் அனைத்துமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். பெண்களோட வாழ்வாதாரத்திற்காக அவர்களோட பொருளாதார தரத்தை மேம்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்துல மத்திய மற்றும் மாநில அரசுகள் பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதுல ஒண்ணுதான் இந்த வட்டி இல்லா கடன் கொடுக்கக்கூடிய லக்பதி திதி யோஜனா அப்படின்ற திட்டம். இந்த திட்டத்தின் கீழே தான் நமக்கு வட்டி இல்லா கடன் அப்படின்றது வாங்க முடியும். ஸோ வங்கிகள் மூலம் பெறப்படும் கடன்கள் பொதுவாக அதிக வட்டி விகிதங்களுடன் கிடைக்கும் நிலையில் லக்பதி திதி யோஜனா திட்டத்தின் கீழ் முழு வட்டி செலவையும் அரசாங்கமே ஏற்றுக்கொள்வதால் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேற்ற துடிக்கும் பெண்கள் தங்களுக்கு தெரிந்த தொழில்களை நிறுவவும் லாபம் ஈட்டவும் உதவுகிறது. அதாவது பெண்கள் ஒரு தொழிலை தொடங்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த லக்பதி திதி யோஜனா அப்படின்ற திட்டத்தின் கீழே நமக்கு வட்டி இல்லா கடன் அப்படின்றது வழங்கப்படுது. உங்களுக்கு எந்த வகையான தொழிலை தொடங்கணும் அப்படின்னு தெரியல அப்படின்னாலும் அதற்கான பயிற்சி அவங்களே கொடுத்து எந்த வகையான தொழில் தொடங்கலாம் அப்படின்ற ஐடியாஸும் கொடுத்து உங்களுக்கு பணம் அப்படின்றதும் கொடுக்கப்படும். ஸோ நீங்க ஆண்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க வீட்டில் பெண்கள் இருக்காங்கன்னா அவங்க மூலமாகவும் நீங்க தொழிலை தொடங்கி அவங்க மூலமாகவும் நீங்க இந்த வட்டி இல்லா கடன் அப்படின்றத பெற்றுக்க முடியும். இந்த வட்டி இல்லா கடன் மட்டும் இல்லாம இந்த திட்டத்தின் கீழே மானியம் வகையிலும் உங்களுக்கு பர்டிகுலர் அமௌண்ட்டை டிஸ்கவுண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இதற்கு தகுதி வாய்ந்த பெண்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 18 வயதிலிருந்து 50 வயதிற்குட்பட்ட அனைவருமே இந்த திட்டத்துல சேர முடியும் சொல்லியிருக்காங்க. லக்பதி திதி யோஜனா திட்டத்துல சேரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கம்பல்சரி நீங்க மகளிர் சுய உதவிக்குழுல இணைஞ்சிருக்கணும். இன்கேஸ் இணையாம இருக்கீங்க அப்படின்னா இணைஞ்சிட்டும் நீங்க இந்த திட்டத்தின் மூலமா பயன்பெற முடியும் சொல்லியிருக்காங்க. இதற்கு எங்க போயிட்டு நம்ம விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆன்லைன் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம். அப்படி இல்லைன்னா உள்ளூர் சுய உதவி குழு அலுவலகம் இல்லைன்னா கிராமப்புற மேம்பாட்டுத்துறை அல்லது அருகிலுள்ள வங்கியில் ஆஃப்லைன் படிவங்களையும் சமர்ப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. தேவையான ஆவணங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப், ஐடென்டிட்டி ப்ரூஃப், ஆதார் கார்டு, பேன் கார்டு, ரேஷன் கார்டு, அதுக்கப்புறம் மகளிர் சுய உதவி குழுவில் இணைந்ததுக்கான ஒரு சான்று, அதுக்கப்புறம் நீங்கள் எந்த வகையான தொழில் தொடங்க இருக்கீங்க அப்படின்றதுக்காக ஒரு திட்ட படிவம் கொடுத்தீங்க அப்படின்னாவே போதுமானது. ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வட்டி இல்லா கடன் அப்படின்றது கிடைச்சிரும். அது மூலமாக கண்டிப்பாக பெண்கள் ஒரு சுய தொழிலை தொடங்கி முன்னேற முடியும். இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. மேலும் இது போல அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறேன். நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க, அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.